Hello viewers, welcome to Sayan Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம Photoshopல pen tool பத்தி பார்க்க போறோம். pen tool அப்படிங்கிறது Photoshopல ரொம்ப முக்கியமான ஒரு tool. ஸோ எல்லாருமே இந்த டூலை வந்து கற்றுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். ஸோ கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கும்போது ஃபோட்டோஷாப் இல்லாமல் கிராஃபிக் டிசைனிங் இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா பென் டூல் வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷேப்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த பென் டூல் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை ஷார்ப்பாக நம்ம எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை உங்களுக்கு கிளியராக ரொம்ப ஈஸியாக இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த டுட்டோரியலை நீங்கள் முழுமையாக பார்த்து பென் டூலை பற்றி கற்றுக்கிங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு டெக்னாலஜி வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போது ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா பென் டூல் இது எல்லாமே டூல்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? நான் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் போட்டிருந்தேன், அதில் இதெல்லாமே விளங்கப்படுத்தியிருப்பேன். ஸோ அந்த டுட்டோரியலை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஐ பட்டனில் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா பென் டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பென்னோட நிப் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணாவே பென் டூல் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ஷார்ட்கட்லையும் இந்த பென் டூலை எடுக்க முடியும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி லெட்டர். ஸோ நீங்கள் கீபோர்டில் பி லெட்டரை கிளிக் பண்ணாலும் போதும். ஸோ இந்த பென் டூல் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பென் டூல் எடுத்தோன்னே மேலே அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பாத் அப்படிங்கிற ஒரு செலெக்ஷனும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஷேப் அப்படிங்கிற ஒரு செலெக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேப் அப்படி முன்னே நம்ம பார்த்துருவோம். என்ன அப்படின்னா ஸோ ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் கொடுத்துருக்காங்க. ஃபில் நம்ம என்ன ஷேப் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஷேப்க்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அதை நம்ம இங்கே ஒட்டவாக கொடுத்துடலாம். ஸோ கலர் இல்லாட்டி அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு காட்டாது. அதனால நம்ம ஃபில் ஏதோ ஒரு கலரை வந்து சாய்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு அந்த ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒன்று வரணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா இதை நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக விட்டுடலாம். ஸோ அந்த ஸ்டாக் பார்டரில் அந்த எட்ஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பென் டூலை யூஸ் பண்ணுவோம். பென் டூலை எடுத்த பிறகு இந்த ஆர்ட் போர்டில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டொட்டுன்னு வருது இல்லையா? ஸோ இது வந்து சொல்லுவோம் ஆங்கர் பாயிண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கர் பாயிண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆங்கர் பாயிண்ட் அப்படிங்கும்போது ஸோ இந்த நிப்போட ஐக்கான் வந்து ஒரு நம்மளுக்கு கிளிக் பண்ணி ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு வர்றதுக்காக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுது. புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு வந்து டிரெக்டாக என்ன ஒரு லைன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஒரு பென் டூலோட வேலையை, ரைட்? இப்போது நம்ம ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வரணும் அப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இங்கேயும் கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள். ஸோ நான் மூணாவது ஆங்கர் பாயிண்ட்டை வைக்கும்போது ஒரு க்ரியேட்டிவ் வந்துருச்சு, ரைட்? ஸோ ரெண்டு ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே மூணாவது நாலாவதுங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கொண்டு வந்துட முடியும், ரைட்? இப்போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே ஆங்கர் பாயிண்ட் டூலுக்கு போய்ட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அப்போ மட்டும்தான் அது வந்து ஆக்டிவாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே லேயரை கவனிக்கணும். லேயர் வந்து ஸோ நார்மல் லேயர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண பிறகு இங்கே லேயரை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லேயருக்கு எப்படி மாற்றணும்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயருங்கிறத கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் லேயராக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளால் மூவ் டூலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும், ரைட்? ஸோ ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷேப்பை யூஸ் பண்ணி ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு வர முடியும், ரைட்? ஓகே, ஸோ இப்போது ஒரு கேவ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பென் டூலை எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஹார்ட் போர்டு உள்ளுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ நம்மளால் ஹார்ட் போர்டுக்கு வெளியே இருந்தும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இங்கே இந்த ஆங்கர் பாயிண்ட்டை வச்சுட்டு, ரைட்? ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷனாக இங்கே யூஸ் பண்ணுறேன். செகண்ட் ஆப்ஷனாக பாருங்கள், நான் யூஸ் பண்ணும்போது கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணணும்.
ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கேவ் வந்து க்ரியேட் ஆகுது. ரைட், கிளிக் பண்ணி கையை எடுக்காமல், மவுஸ் பாயிண்டில் கையை எடுக்காமல் அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு கேவ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். நம்மளுக்கு எந்த மாதிரி கேர்வ் வேணுமோ அப்படி நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இந்த சைட் பேக் சைடில் தான் கொண்டு வரணும். ஸோ பேக் சைடில் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நீட்டான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ரைட், இப்போ பென் டூலை இப்போ நம்ம மூவ் டூலை யூஸ் பண்ணி நம்மளால் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு பென் டூலை ஈஸியாக யூஸ் பண்ணுற மெத்தட். ரைட், நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப்ஸை க்ரியேட் பண்ணி நம்மளோட டிசைனிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண முடியும் இந்த பென் டூலை நார்மலாக ஒரு பென் டூலை யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, இப்போது வந்து பார்ப்போம் ஒரு பென் டூலை யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணி கொண்டு வரது அப்படின்ட்டு. ரைட், இப்போது பென் டூலை ஆக்டிவ் பண்ணியாச்சு. பென் டூலை ஆக்டிவ் பண்ண பிறகு ஷேப்பில் பாத் ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ பாத் ஆப்ஷனில் போனோம்னா இங்கே வந்து நம்மளுக்காக இமேஜை வந்து ஷார்ப்பாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கிடைக்கும். பாத்தில் வந்து கலர் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போது நான் இந்த இமேஜை கட் பண்ணுறேன், எப்படி நீட்டாக வருதுன்னு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் பென் டூலை யூஸ் பண்ணுறீங்க, இப்போ தான் நீங்கள் பென் டூலை பற்றி கற்றுக்குறீங்க அப்படின்னா ஈஸியான முறையிலேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப வளைஞ்சி நெளிஞ்சு இமேஜை வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். ரைட், நிறைய கர்வ், நிறைய வளைஞ்சு நெளிஞ்சு போகிற ஒரு இமேஜை வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து டயர்டாயிரும். அதுக்கு பிறகு பென் டூல் வந்து கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ண பிறகு அதை ட்ரை பண்ணாமல் விட்டுருவீங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு இமேஜை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க. ஸோ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணி இந்த இமேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கர்வை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ரைட், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக போயிடுச்சுல, அப்போது மறுபடியும் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து ஆல்டிக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து அங்கனே நின்றுடும். ஸோ அடுத்து இங்கே நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப ஈஸியாக ஸ்லோவாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக நம்மளுக்கு ஒரு நீட்டாக இந்த இமேஜை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கும் பென் டூல் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் பென் டூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டூலாக இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. ஸ்டார்டிங் ஆங்கர் பாயிண்ட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு நம்மளால் இந்த இமேஜை வந்து இப்போது கொண்டு போக முடியாது. இப்போ நம்ம இந்த இமேஜை வந்து செலெக்ஷன் மோடுக்கு மாற்றணும். ஓகே, அது எப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண பிறகு இந்த ஃபெதர் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னன்னு நான் அடுத்து சொல்கிறேன். இப்போது 1 பிக்சலில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை ஓகே பண்ணிவிட்டு நம்ம வந்து மூவ் டூலை யூஸ் பண்ணி இப்போது நம்மளோட ஆர்ட் போர்டுக்கு இதை கொண்டு போக போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப நீட்டாக வந்து இந்த இமேஜை வந்து கட் பண்ண நம்மளால் முடிஞ்சு. இதுக்கு காரணம் பென் டூல் பாத் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாத் செலெக்ஷனில் நம்ம ஒரு இமேஜை ஷார்ப்பாகவும் நீட்டாகவும் நம்மளால் கட் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்கு தான் இந்த பென் டூலை எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காரணம். ரைட், இதே வேறு டூல்ஸ் இன்னும் இருக்குது, அந்த டூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஷார்ப்பாக கொண்டு வந்திருக்குமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ ஃபெதர் ரேடியஸை பார்த்துருவோம். ஃபெதர் ரேடியஸ் இப்போ நான் செலெக்ஷன் மோடில் வச்சுட்டு பென் டூல் ஆக்டிவ் பண்ணிவிட்டு செலெக்ஷன் மோடுக்கு போகிறேன். ஸோ இந்த ஃபெதர் ரேடியஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த கட் பண்ண ஷார்ப்னஸ் தெரியக்கூடாது, பார்டர்ஸில் இந்த இமேஜில் ஷார்ப்னஸ் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, அப்படி ஒரு க்ரியேட்டிவ் நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ஃபெதர் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10க்கு கொடுத்துக்கலாம், 10 எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10க்கு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து இப்போ சொல்கிறேன், ஆர்ட் போர்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக விளங்குது இல்லையா, இது தான் ஃபெதர் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டையும் நம்மளால் கொண்டு வரும். ஓகே, இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 20 கூட வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ரைட், ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக நம்மளுக்கு பார்டர்ஸ் வேணும் அப்படின்னா
இந்த ஃபெதர் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். ஷார்ப்பாக வேணும் ஷார்ப்பாக எடுக்க முடியும். இப்போ ஃபெதர் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்மூத்தான ஆப்ஷனை கொண்டு வர முடியும். இது தான் பென் டூலோட ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து பென் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது, அப்படியே அதையும் தாண்டி எப்படி நம்ம வந்து ஃபாஸ்ட் செலெக்ஷனில் கட் பண்ணி ஒரு இமேஜை கொண்டு வரது, ஷார்ப்பாக எப்படி கட் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்மூத்தாக நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எப்படி கட் பண்ணுறது, ரொம்ப ஈஸியான மெத்தடில் பார்த்துருக்கோம். பென் டூல் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே பென் டூல் நல்லா ஸ்கெட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஃபோட்டோஷாப்பில் டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பெர்ஃபெக்டாக கற்றுக்க முடியும். அதுதான் உண்மை. யாரை கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு பென் டூல் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தா மட்டுமே பென் டூலில் உள்ள ஆப்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ பென் டூலில் பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய டூல்ஸ் வந்து சப் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து பென் டூலில் உள்ளது மட்டும்தான். இன்னும் ப்ரீஃபார்ம் பென் டூல், அதே மாதிரி அட் ஆங்கர் பாயிண்ட் டூல், டிலீட் ஆங்கர் பாயிண்ட் டூல், கன்வெர்ட் பாயிண்ட் டூல், அதெல்லாமே நெக்ஸ்ட் டுட்டோரியலாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ரொம்ப குறைவான டைம்லேயே ஒரு டூலை விளங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பென் டூலை மட்டும் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் ஒவ்வொரு டூல்லையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு டிசைனிங் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நம்மளோட ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனராக மாற முடியும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள எந்த ஒரு டுட்டோரியலுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் டே.